அன்பான மேசராசி அன்பர்களே, 2025 ஜனவரி மாதம் உங்களுக்கு எவ்வாறெல்லாம் உங்களுக்கு வழி நடத்தும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக ஜனவரி 4, 5 தேதிகளில் முதல் வாரம் கொஞ்சம் பண வரவு வரும். பண வரவு வராவிட்டாலும் நல்ல செய்தி உங்களை நாடி வரும். அது மட்டுமல்ல, குடும்பத்தார் உங்களை மேல் பொறாமைப்படும் அளவுக்கு நல்லவைகள் நடக்கும். அது உங்களுக்கு சாஸ்திர ரீதியாக நல்ல இதுபடும். 12 அல்லது 13 தேதிகளில் நீங்கள் இந்த அன்பு, பாசம், காதல் சார்ந்த சில தொல்லைகள் வரும். யாரையாவது நம்பி செயல்பட்டால் கூட அவர்கள் வெறுப்போடு நடப்பார்கள். இளங்காதல் கூட உஷாராக நடப்பல் வேண்டும். வேண்டாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். அதுவே 14, 15 குடும்பம் சார்ந்த கவலை வளரும். ஏதாவது குழந்தைகள் படிக்கவில்லை அல்லது பணம் சார்ந்த 17, 18 தேதியில் அட்டகாசம். நல்ல எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். முதலீடு செய்யலாம். வரவேண்டிய பணம் கூட உங்களை நாடி வந்துவிடும். அதே போல் 20, 22, 23 தேதிகளில் கூட உங்களுக்கு தனிமையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று மனம் தோணும். ஏனென்றால் சில இதெல்லாம், ஆனாலும் இந்த தனிமையில் இருந்தால் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம். பண முதலீடுக்கு வெற்றி தரும். வேறு புது காரியங்களை முயற்சிக்கலாம். 24, 25 உங்களை விரோதிகள் பதம் பார்ப்பார்கள். அந்த நாள்கள் கொஞ்சம் உஷாராக இருத்தல் வேண்டும். 29, 30 தேதி சாதனை படைக்கலாம். பிறருக்கு நீங்கள் உதவி செய்வாலும் அவர்கள் உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பாங்க. அவர்களால் பல நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி ஆனால் நீங்கள் திடீரென வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கு மாதத்தின் கடைசி வாரம் உங்களை நாடி வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் 6ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 24, 25 நாள்களும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருத்தல் நடத்து. ஏன்னா யாரிடமும் பேசினால் கூட அவர்கள் விரோத மனப்பான்மையோடு பார்ப்பார்கள். அது மாதிரி சுக்கிரன் 6இல் இருப்பது, சனி 11இல் இருப்பது, ராகு 12இல் இருப்பதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வியாழக்கிழமை 9 எலுமிச்சம் பழத்தை கோர்வையாக சேர்த்து தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வணங்குகிறான். நன்மையும் கிடைக்கும். அடுத்து பிப்ரவரி அடுத்த மாதம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.